கிட்ட இருக்கிற இன்னொரு மாஸ்டர் பீஸை இன்னைக்கு இறக்குறோம். பிடிச்சிருக்கோம் பார்க்கலாமா? ஆடிட்டு இருக்கேன், 5 மீன் கிடைச்சிருக்கு. இதுக்கு பேர் தான் ஆணவத்தில் ஆடுறதா? நாங்க ஆணவத்தில் ஆடுவோம், அண்டாவுல போய் ஆடுவோம். டேய் மொத்த பேரும் கீழே எகிரி குச்சி கிடக்குறானுங்கடா டப்பாலேருந்து. எங்க போயிடுவானுங்க? தம்பி தம்பி ஒரு மீனை நான் பிடிச்சிக்கிறேன் தம்பி. அடிக்கிற மாதிரி அடிக்குங்க. அதில் தான் அடிச்சிருக்கோம், தரமான சைஸு. பாருங்க, போகிறது மட்டும்தாங்க டைமிங். இந்த வீடியோ லைவே போட்டுடலாம் போல. பாருங்க அப்புறம் அவங்களுக்கே டவுட் வந்துருமா? ஆமாம், வேற ஏதாவது ஃப்ராக் போட்டு பிடிச்சிட்டேன்னு சொல்ற கூடாதுல்ல. சனியும் பிடிச்சதுங்க, லப்பர் ஃப்ராக்னு தெரியாமல் இது பின்னாடி வந்து சுற்றி கிடக்குதுங்க. பண்ணிக்கு தான் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் இவனுங்களை பார்த்துக்குவா, இவனுங்க எல்லாம் ஊர்ந்து போய்ங்கிறானுங்க. நான் அது எப்படி பிடிக்க போகுது பாரு. அந்த மாரி தான் நிப்பாட்றா, கொஞ்ச நேரம் பிடிக்கிட்டோன்னு சொன்னால் கேட்கல, பயந்துருமா. நான் லாங்லேருந்தே எடுத்து, நான் முன்னாடி வர மாட்டேன். நான் முன்னாடியெல்லாம் 3 டைம் போட்டு பிறகு 3 ஸ்ட்ரைக். சரி அது பிறகு அங்கேயே தான்டா இருக்கு. மறுபடியும் வாயில சுத்திச்சுனா போயிடுச்சா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கலான்னு இந்த ஏரிக்கு வந்திருந்தோம். வந்ததுமே பார்த்தீங்கன்னா செம்ம ரிசல்ட் இந்த ஃப்ராகில். பார்த்தீங்களா, இந்த ஃப்ராக் தான் எல்லோ கலரு. இந்த ஃப்ராக் தான் செம்ம ரிசல்ட்டு, எல்லோ கலரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா ஒட்டுலாம் போட்டு வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் மீன் வந்து அடிச்சிருக்கேன். ரிசல்ட்டடான ஃப்ராக் கேட்டிங்க, நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு மாஸ்டர் பீஸை இன்றைக்கி இறக்குறோம். மறக்காமல் இது என்ன ஃப்ராக்ன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா இப்போ மீன் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்களா எல்லாமே தரமான சைஸு. இன்னும் எவ்வளோ மீன் அடிக்கலான்ட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு சிலர் வந்துட்டு கேட்டிருந்தீங்க, நான் இன்றைக்கி மீன் பிடிக்கும்போது வந்து ஒரு மீன் மிஸ் ஆயிடுச்சு, அப்போ வந்துட்டு சீசர் ரீல் வந்து வேஸ்ட்டாக அப்படின்ட்டு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சீசர் ரீலு, ஹண்டிங் பிளாக் ராடை வச்சு தரமான சம்பவம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். இப்போ அட்ரா அவனை இப்போ கவரம் போறணும் இருக்குன்னு. அங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபாலோ பண்ணுது. ஒரு 5 பேர் சுற்றுறானுங்க இங்கே. அங்கே இருக்கு. வருது. இன்னைக்கு நீங்கள் இந்த ஃப்ராகுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு மெர்சலாக போகிறீங்க. மீன் இருக்குதுன்றத விட காலிலேருந்து ஃப்ராக் ஏதோ மாற்றி போட்டு பார்த்தேன், அடிக்கவே இல்லை. இந்த ஃப்ராக் தான் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு சம்பவத்தை. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ ஃப்ராகை டக்கு டக்குன்னு இழுக்காம இன்னும் ஸ்லோவாக டைம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். டைம் கொடுத்தா அவனுக்கு வந்து எடுத்துருவானுங்க. நிற்கிற ஃப்ராக் அடிக்கிற மாதிரி அடிக்குங்க. ரொம்ப ஃப்ரண்ட்டில் போகாத, அங்கே இருக்கிற மீனுங்க ஓடுற போகுது. தரம் பார்த்தீங்களா, நீங்கள் சொன்ன அதே ஹண்டிங் பிளாக் ராடு, சீசர் ரீலு, அதில் தான் அடிச்சிருக்கோம். தரமான சைஸு. எப்படியும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோவுக்கு மேலே வரும், அவ்வளோ பெருசு. ஆனால் வணக்கம் முன்னாடி பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே தரமான சைஸு மீன். ஆல்ரெடி இதோ பாருங்க, ஆல்ரெடி ஒரு தரம், இதோ ஒரு தரம், இப்போ ஒரு தரம், வேற மாதிரி. இது 3த்தையும் அடிச்ச டைமிங் சொல்லு. வெறும் 5 நிமிஷம் இடைவெளி. 5 நிமிஷம் ஃப்ராக் செம்ம ரிசல்ட்.
3வது மீன் அடிச்சிருக்கோம். இந்த அப்படியே போட்டுடலாம். இப்போ அந்த ஃப்ராக் உங்களுக்கு காட்ட வாங்கலை. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா தெரியும், அதை பின்னாடி இங்கே கிழிஞ்சிருக்கா, அதை பாருங்கள் இங்கே ஒட்டு போட்டிருக்கானா, ரொம்ப அடி வாங்கிருச்சு. நம்மக்கிட்ட இருக்கிற இன்னொரு மாஸ்டர் பீஸில் இதுவும் ஒன்று. ஓகே, உங்களுக்கு ஒரு மீன் தானே பிடிச்சி காட்டிருக்கேன். வாங்க வாங்க அடுத்தடுத்து பிடிப்போம். யாரு பாதி சீசர் ரீல் போய் வேஸ்ட்டுன்னு சொன்னது? ஏண்டா நீ ஆட்டுற இதுக்கு அங்கங்கே ஃப்ரேம் விட்டு சரு சருன்னு போய் வரடா இப்படி. பையா மீன்லாம் பிடிச்சா அப்படிதான் போவாங்க. பேர் அடுத்த மீன் டே ஒன்னே ஒன்று நான் பிடிச்சிக்கிறேன்டா, 5 நீயே பிடிக்காதடா. இங்கே பாருங்க, ஃப்ராக போகிறது மட்டும்தாங்க டைமிங்கு. அங்கே போய் அங்கேயே ஒரு பெருசு. இந்த வீடியோ லைவே போட்டுடலாம் போல. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இது 5 நிமிஷம் கூட இல்லையாடா? யாரா பார்த்து 5 நிமிஷம் கூட இல்லை மீன் அடிக்கிறதுக்கு. யாரை பார்த்து சீசர் ரீல் வேஸ்ட்டு, ஹண்டிங் பிளாக் ராடு வேஸ்ட்டுன்னு சொன்னது பார்த்தீங்களா? சம்பவம் போயிட்டுருக்கு. 10 நிமிஷம் கூட ஆகலை. இப்போ மீன் கழட்டி போட்டு 2 நிமிஷத்தில் இன்னொரு மீன். இப்போ இதை கழட்டி போடுவோம். எல்லாத்தையும் இந்த மீனை காட்டியே கட்டணும். எங்க காலுக்கு அடியில் பூந்து எங்க போறீங்க? அப்புறம் அவங்களுக்கே டவுட் வந்துருமா? ஆமாம், வேற ஏதாவது ஃப்ராக் போட்டு பிடிச்சிட்டேன்னு சொல்லிடக்கூடாதுல்ல, அதனால தான் ஃப்ராக் அப்பப்போ காட்டிக்கிட்டே இருக்கேன். வாய்க்குள்ளேயே வச்சு காட்டுறோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா 4வது மீன். 1 2 3 4 போயிட்டு இருக்கு. டைமிங்கே மிஸ் பண்ணக்கூடாது. இப்போது ஃப்ராக் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரத்த கலரி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, ஃபுல்லாக பிளட்டு. வாங்க, டைமிங் கூட போகிறதே இல்லை. வரானுங்க இருக்கானுங்கடா. அவனுக்கு எங்கேயும் போகலடா, அவனுக்கு குடும்பம் இல்லைடா, ஒரு கூட்டம்டா. பண்ணிக்கு தான் கூட்டம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பா இருக்கிற மொத்த மீனி நீ பிடிச்சிட்டா, ஓகே மீனை நான் பிடிச்சிக்கிறேன்டா. யாரியா சொன்னது இந்த ரீல் வேஸ்ட் ராடி வேஸ்ட்டுன்னு? பாரியா எவ்வளோ மீன் அடிக்குதுன்னு பாரியா. இதே ரீல் தான்யா. ஐயோ சனியனே, உன்னை எவ்வளோ பில்டப் பண்ணிடுறேன் இந்த தடவை கேட்டி நீ வேற. சரி அப்படி ஒன்றுங்களா? ஓகே ஓகே ஓகே. இதோட வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம். இதில் ஃபஸ்ட்டு தண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பேக். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு தண்ணி இருந்தாலே போதும், ரொம்பலாம் தண்ணி தேவையில்லை. வாங்க. தம்பி நீ எங்கே போகிறவா? ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீன் இதுதான். பார்த்தீங்கன்னா 2வது மீன் நல்லா பெருசு. உள்ளே போ. 3 மீன் உள்ளே போட்டோம். 4வது மீன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சதுலேயே சின்ன மீன். ஆனால் இதெல்லாம் மீன் கிடைக்காத டைமில் இதுவே பெரிய மீன். அப்படியே டப்பாவை கட்டானே இருக்கானே. பார்த்தீங்கன்னா டப்பா வந்து பத்தலை. அதேமாதிரி எனக்கும் மீன் பிடிச்சி ஒன்றும் போர் அடிக்கல. மீனை பிடிச்சிட்டே இருக்கணும்னு தோணுது. நான் போயிட்டு மறுபடியும் பிடிக்க போகிறேன். எங்கேயும் போயிடாம வாங்க. டேய் இந்த பழைய தூண்டியெல்லாம் இங்கே தூக்கி வச்சுது போறாடியா. அடா பாய், ஒரு காலத்தில் எப்படி இது வேலை கொடுத்துட்டு இருந்த ஒரு வேலைக்காரனை தூக்கி மேன் இங்கே பாருங்க, வா மேலே வா. இந்த மாதிரி பழைய தூண்டியெல்லாம் வச்சு இன்ஸ்டால் பண்ணாத. ஹண்டிங் பிளாக் சீசர் ரீல் நியூ ப்ராடக்ட். அதை ப்ரொமோட் பண்ணது இவன் தான், இதை ப்ரொமோட் பண்ணுறது இவன் தான். அப்படி போடுவோம். தம்பி அடி தம்பி.
நீ என்னைக்கு தொழில் கற்றுக் கொடுத்த ராடை தூக்கி காலில் மெரிச்சு தூக்கி ஓரம் போட்டியோ பார்க்குறேன்டா. பழைய எது பழையண்ணே, புதிய எது புதியண்ணே. சரி போடு, அப்படி போடுவோம், இப்படி சுற்றுவோம். ஏய் செடியில் மாட்டிச்சுன்னா இப்படி இருப்போம். அங்க வருவான். ஓஹோ, பாத்தியா, இதுக்கு பேர் தான் ஆணவத்தில் ஆடுறதா? நாங்க ஆணவத்துல ஆடுவோம், அண்டாவுல போய் ஆடுவோம். சரியா, நாங்க மீன் பிடிக்கிறோம். என்னடா சொல்றது, ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சி ஒரு மீன் கூட பிடிக்காம வரும்போது அண்ணே போலாண்ணே பசிக்குதுண்ணே டைம் ஆகுதுன்னு கிளம்பணுமே. இது எங்க தூண்டி அதையெல்லாம் மறந்துட்டேன், பழச மறந்துட்டேன். ஆடிட்டு இருக்கேன் 5 மீன் கிடைச்சதுக்கு. 5 மீன் கிடைச்சதால ஆடலப்பா, 5 நிமிஷத்துல கிடைச்சதால ஆடுறோம். அதான் சரியா, இந்த மாதிரி மீன் கிடைக்கும் போதெல்லாம் என்னோட தூண்டி கீழே கிடக்கு. தூண்டிக்கே கிடக்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. பாவி, மீன் கிடைக்காத அன்னைக்கெல்லாம் என்னடா இந்த இடத்துல மீன் கூட்டம் இல்லை, மீன் ஊரே இருக்கா? ஒருவேளை கூட்டம் கிட்ட ஏதாவது போட வந்துருக்கோம் மீன் சேர்ந்து. இந்த மாதிரி நம்மளை பிடிக்க வலை விட்றாங்க, நம்ம கொஞ்சம் உஷாராக இருக்கணும்ன்ட்டு. நீ அடி, என்னடா எவனாவது அடிங்கடா, ரொம்ப நேரம் சும்மாவே போயிட்டு இரு, ஏறி ஏலம் ஏற்றணும், இல்லை எவனாச்சும் வந்து அடிப்பானுங்க. வெயிட் பண்ணு, அவசரப்படாத, அடி வாங்கி தான் தீர போகிறேன்னு நினைக்கிறேன். இங்கிருதான், அங்கதான் அட்ரா. டேய் நெருப்புக்குமாரு, இன்னும் 2 நிமிஷம் தாண்டிடுச்சு. 2 நிமிஷமா மீன் கிடைக்கலையா? ஆமா, ஐயோ ஆபத்து. இப்போ அரை நிமிஷத்துக்கு ஒன்று அடிக்கணுமே, அப்போதானே. அங்க போனா தம்பி, மீன் கிடைச்ச ஆர்வத்தில் கொஞ்சம் வேகமாக இழுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அது வாயில் கிடைக்கிற மாதிரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதுங்களும் கொஞ்சம் தீனியை சாப்பிட்டோம். சனியும் பிடிச்சதுங்க, லப்பர் ஃப்ராகுன்னு தெரியாமல் இது பின்னாடி வந்து சுற்றி கிடக்குதுங்க. டேய் மொத்த பேரும் கீழே எகிரி குச்சி கிடக்குறானுங்கடா டப்பாலேருந்து. தம்பி தம்பி, ஒரு மீனை நான் பிடிச்சிக்கிறேன் தம்பி, எனக்கே ஆசையாக இருக்குது தம்பி. நாள் ஃபுல்லாக ஏரிக்குள்ளே கிடக்கிறப்பெல்லாம் ஒரு மீன் கிடைக்காது. ஒருவேளை பிளான் பண்ணி அந்த ஏரியாலெல்லாம் மீன் கிடைக்காதுன்னு சொல்லி தான் என்னை போட விட்றியோ? ஆமா, பயப்படாது, மீன் இருந்ததை பார்க்கல, லைட்டாக அந்த டைமில் ஷேக் பண்ணிட்டேன் கண்ணை. டேய் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணியாவது விட்றா, பயப்படாது. நீ கொஞ்சம் ஸ்லோ பண்ணனா அது எப்படி பிடிக்க போகுது பாரு. அந்த மாரி தான் நிப்பாட்றா, கொஞ்ச நேரம் பிடிக்கிட்டோன்னு சொன்னால் கேட்கல, பயந்துருமா ஓடிடுமா. அண்ணன் சொல்கிறதையும் கொஞ்சம் கேள்றா, நாங்களும் கொஞ்சம் காலமாக மீன் பிடிச்சிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் காலமாக இல்லை, 2 மீன் தான் பிடிச்சாரு அவரு. 6 மீன் பார்த்தீங்களா? இந்த பையன் பேச்சுக்காரனுக்கு போடலையா ஒன்று நீ காமிக்க. டேய் இப்போ வீடியோ டேய் இது சரியான சைஸ்ரா. நீங்களாம் என்னப்பா எங்கப்பா கிடக்குறீங்க? கொஞ்ச நேரம் ஸ்லோவில் விட்டா எகிரி வெளியில் போய் கிடக்குறீங்க. நீ வா. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? விரால் மீன். முன்ன பின்ன பார்த்துருக்கியா நீ? இப்போ பாரு, டப்பா ரொம்ப போதே, வீட்டுக்கு போகலான்னு கூப்பிட்டேன். ஏய் நீ என்ன மலாந்துட்டு இருக்காங்க? சரி கொஞ்ச நேரம் காத்தோட்டமா இருங்க. இருந்தாலும் செத்து போயிடும். ஓகே, இதெல்லாம் இங்கே இருக்கட்டும். தம்பி போவோமா அடுத்த மீன் பிடிக்க? நான் இப்போ வீடியோ கட் பண்ணி வச்சிருவோம் அடுத்தது. டேய் டேய் அது மேலே கை வைக்காத, இப்போ ஃபோனை தூக்கி எட்டை கடாச்சிட்டு வந்துடுவேன் நான். ஐயோ, நம்ம பிடிக்கிற அன்னைக்கு ஒரு மீன் கூட கிடைக்காம. இல்லை மீன் கிடைக்குதுன்றதுக்காக கால் கடியிலே போட்டு பிடிச்சாலாம் ரொம்ப அநியாயமாக தெரியும். கொஞ்சம் எதுக்கும் தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்க, ஆணவத்தில் கால் கடியிலே போட்டுக்கிறேன்.
ஆஹா நானும் பிடிப்பேன். என்ன ஊர் தண்ணி உள்ள பாஸ் கரையில. ஐயோ இப்படி அடிக்கிறத பார்க்குறப்ப எனக்கு பிடிக்கணும்னு என் கையை கட்டி போட்டியே பிரபு. ஏதோ கையை வெட்டி போட்டுக்கணும், ஏதோ வீடியோ எடுக்கிறன்ற ஒரே காரணனால தூப்புற பிறப்பு. டே அதையாவது நான் போய் பிடிச்சிட்டு வரேன்டா. ஏய் அதை நான் பிடிச்சிக்கிறேன்டா. அதை ஒன்றாவது நான் பிடிச்சிக்கிறேன். வா 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 சீக்கிரம் சீக்கிரம் போடு. போ 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 அங்கே தான் போடு. போடு 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 போடு. ஐயோ அம்மா அதெல்லாம் போடு. சுத்து பாஸ். மீன் இந்த இடத்துல அடிச்சது. உசுரை எடுத்து தொலைக்காத. எது மீன் அடிச்சு உள்ளே போல அதுக்குள்ள இழுத்துரு. மீன் பிடிக்கிறாரு இவர். என்ன மீன் பிடிக்கிறாருன்னு தெரில. மீன் பிடிக்கிறேன்ட்டு வந்துடாத நம்ம மறுபடியும். எவ்வளோ நேரமாப்பா ஒரு மீன் பிடிச்சிட்டு இருப்ப நீ? அந்த இடத்துல எவ்வளோ சூப்பராக வந்துச்சு. அவர் ரெடியார் ஆயிட்டாரு. ஃப்ராக் பிடிங்க. பாஸ் நீ சொன்னிய அந்த பொறுமை வேகம்லாம் அந்த இடத்துல யூஸ் பண்ணணும். அதெல்லாம் நான் லாங்லேருந்தே எடுத்து நான் முன்னாடி வர மாட்டேன். நான் முன்னாடியெல்லாம் வர மாட்டேன். நீ முன்னாடி வந்தால் தான் வந்துட்டு தலைக்கு மேலே ஏன் அவ்வளோ இடங்குது, கால் ஏன் தெரியலலாம் கேட்குற. நான் தூரமாக தான் இருந்து எடுப்பேன். இந்த சைட்ல இருந்து என்ன லைட்டா இந்த ஆங்கிள் விட்டு ஒழுங்கா எடுத்துட்டோல. இந்த இடத்துல போட போறேன் நான். போடு 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 போடுப்பா. போடுங்க பாஸ் போடுங்க மூடிட்டு. போட்டுட்டீங்க நீங்க. அப்போனா இந்த இடத்துல போடு மரியாதையா. நான் இப்போ மிஸ் பண்ணல. அந்த இடத்துல போடு. அந்த இடத்துல போடு. எவ்வளோ நேரம் எத்தனை அட்டம்ப்ட் வருதுன்னு பாரு. ஏன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக வயல் மேலே தான் ஏறுது. ஏய் கிடைக்காதீங்கடா. ஒரு 5 நிமிஷமாச்சு டைம் ஓட்டுங்க. எல்லாம் வயல் மேலேயே தான் விழுது. இவர் என்ன ஃபால்ட்டு சொல்லிங்கிறாரு. இப்போ 2 ஸ்ட்ரைக் போட்ட நீ. 2 போட்டுட்ட சரியா. 2 டைம் போட்டுட்ட. மூணு டைம் போட்டு பிறகு 3 ஸ்ட்ரைக். சரி அது பிறகு அங்கேயே தான்டா இருக்கு. போல்டா பிறகு அது அங்கேயே சேத்துல சொருவுன மாதிரியே நின்றுச்சுடா. டே அது அங்கேயே இருக்குமோ ஒரு வேளை. வாழை நாட்டி அப்படியே போச்சுடா. இந்த மாதிரி மீன் மிஸ் பண்ணும் போது தான் செம கடுப்பாகுது. அங்கே நின்னுக்க. டேய் அங்கே எங்கடா போற? ஆஹா அங்கே ஃபுல்லாக வயலில் தான் விழும். மறுபடியும் வயலில் சுத்திச்சுனா போயிடுச்சா? அவருக்கு வந்துட்டு முறையாக வந்துட்டு இதில் வர்றதுக்கு பதட்டமாக இருக்கு. நீ மூடிட்டு அந்த மீனை பிடிங்க. கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். அப்படிதான் இருக்குமா? என்னண்ணா அதுவா? பார்த்து பார்த்து முனையிலே இருக்குடாடி. இப்படி வந்துடு. கொஞ்ச நேரத்தில் எனக்கு செம கடுப்பாயிடுச்சு. முனையில் இல்லைங்க எப்படி லாக் ஆகிருக்கு பாருங்க. 2க்கும் ஏறி இருக்குல்ல.
தரமான சம்பவம். 2 மீன் செம கடுப்பாயிடுச்சு. அந்த வயலில் மாட்டி மாட்டி ஓடிடுச்சு. வாங்க. டேய் அது என்னடா அப்படி கிடக்குது? செத்துருச்சான்னு பாடுறா டேய். அது எழுப்பி விடு. இருக்கானா? ஐயோ எப்பா அது செத்து போச்சிங்கன்னா அதுக்கப்புறம் இவனுங்களை எடுத்துகிட்டு போய் கரை சேர்க்க முடியாதுடா. அதுவும் பாவத்தில் விழுந்த மாதிரி ஆகிடும். அது பாவத்தில் விழுந்த மாதிரி ஆகிடுமா? நல்ல சைஸ் தான் மீன் இதுவும். என்ன எந்த பக்கம் போட்டால் என்னாண்ட வந்து விழுது தெரியலையே. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்க போகிற மீன் தான் லாஸ்ட்டு மீன். அந்த ஒரு மீன் பிடிச்சிட்டு இந்த வீடியோ இதோட முடிக்க போகிறோம். அந்த மீன் எப்படி பிடிக்கிறோன்ட்டு வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 மீன் தனியாக வீடியோ எடுக்காமல் 2 மீன் பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறோம் பாய்ஸ். ஓகே, இதோட வந்துட்டு வீடியோவை முடிச்சுக்கலான்ட்டு இருக்கோம். எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்ட்டு பார்க்கலாம் வாங்க. நான் அந்த பக்கம் வெளிச்சம் நல்லா இருக்குன்ட்டு அந்த பக்கம் போனேன். ஓகே, எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கோன்ட்டு பார்க்கலாமா? ஒன்று 2 3 4 5 6 இவனோட சேர்த்து மொத்தம் 7 மீன். 7மே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ் தான். ஒன்றே ஒன்று மட்டும் தான் சின்னது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படா சைஸ். நல்லா அப்படியே இது எல்லாத்தையும் இப்படி சேர்த்து அள்ள முடியாது. அப்படியே அள்ள போவேன். எப்படி அல்ற முடியாது. எல்லாமே பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்குது. இன்றைக்கி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீசரிலே ஹட்டி கிளாக் ராடை வச்சு தான் பிடிச்சோம். வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகாமல் கம்மியாகிட்டே போகிற மாதிரி இருக்குது. ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ராகை பார்த்துட்டு போயிடுங்க. பாய். மறக்காமல் இது என்ன ஃப்ராகுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.